திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் 9 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கட்சியின் கிளை கழக செயலாளர்களின் அதிகபட்ச வயது 45ஆகவும் மாவட்ட செயலாளர்களின் வயது 70ஆகவும் நிர்ணயித்து புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் தோல்வி நிரந்தரமானது அல்ல என்றும் தவறுகளை ஒப்புக்கொண்டு திமுகவில் நிர்வாக அமைப்பில் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரப்படும் என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கட்சியின் எதிர்காலத்தை திட்டமிட கால அவகாசம் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், தோல்விக்கு நிர்வாகிகளின் செயல்பாடுகளும் ஒரு காரணம் என்று திமுக செயற்குழுவில் சுட்டிக்காட்டினார். திமுகவில் ஒருவர் 3 முறை மாவட்ட செயலாளர் பதவி வகிக்கலாம் என்று தீர்மானத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. முதலில் 2 முறை மட்டுமே இருக்க முடியும் என தீர்மானம் கொண்டுவரப்பட்ட நிலையில் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டதாக விளக்கம். டாஸ்மாக் மதுபான கொள்முதலில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியிடம் 2 மணி நேரமாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை. சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் நடைபெறும் விசாரணையில் செந்தில் பாலாஜியிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு பதில்கள் வீடியோவாக பதிவு செய்யப்படுகின்றன. கம்யூனிஸ்டுகளை கணக்கிட கோரி குஜிலியம்பாறை தாசில்தார் சுற்றறிக்கை அனுப்பிய விவகாரத்தை கண்டித்து அக்கட்சியினர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தவறிழைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்டன முழக்கமிட்டனர். ஒருபோதும் ஏற்க மாட்டோம். அரசியலமைப்பு சட்டத்தை மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக எடுத்துடுக. விரோத சுற்றறிக்கை. தாவேக அரசு அமைய ஆதரவளித்த இடதுசாரிகளை ஒடுக்க நினைப்பதா என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். சுற்றறிக்கை விவகாரத்தில் நாங்களா அல்லது அதிகாரிகளா என முதல்வர் விஜய் முடிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாசில்தார் ஆட்சியருக்கு தெரியாமல் சொந்த வெறுப்பில் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் தகவல்களை சேகரிக்க சுற்றறிக்கை அனுப்பியதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தாசில்தார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மேல் நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். குஜிலியம்பாறை தாசில்தார் அவருடைய சொந்த விருப்பின் கீழே அதை கொடுத்துருக்கோம். அந்த சுற்றறிக்கை அது சுற்றறிக்கை அவருடைய சொந்த விருப்பின் கீழே அதை பண்ணிட்டாரு. அவர் மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா இருந்திருக்காங்க, அவங்களுக்கே தெரியாமல் அதை அனுப்பிச்சிட்டாரு. உடனே திரும்ப பெறப்பட்டு அவரும் இடமாற்றம் பண்ணப்பட்டு அவருக்கு அது குறித்து அவர் மீதும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு ஆதரவாக செயல்பட்ட 21 எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்ட முடிவு சரியானது என்று உயர்நீதிமன்ற உத்தரவை வரவேற்பதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை குறிப்பில் நீக்கப்பட்டதை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். மெட்ராஸ் ஹைகோர்ட் உங்களோட ஸ்பீக்கர் நடவடிக்கை டிஸ்குவாலிஃபிகேஷன் நடவடிக்கை சரியானதுதான் சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த தீர்ப்புக்கு நன்றி. நான் அந்த தீர்ப்புக்கு தலை வணங்குகிறேன். அதே மாதிரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இந்த லைவ் டெலிகாஸ்ட்னால நீங்க அவை குறிப்பில நீக்கினா கூட அது ரீல்ஸ் மூலமா வெளியேறுது சொல்றாங்க. சோ நீங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே நான் சபையில் அறிவித்து விட்டேன். நீக்கப்பட்ட பகுதிகளை எடுத்து அதை எந்த வகையில் அது பயன்படுத்தினாலும் அது அவையினுடைய மாண்பை குறைப்பதாக இருக்கும், சட்டத்தை மீறுவதாக, விதிகளை மீறுவதாக இருக்கும் என்பதால் அவர்கள் மீது உரிமை மீறல் பிரச்சனைக்காக கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையில் 3/4 மணி நேரம் தானும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் பார்த்ததாக கவிஞர் வைரமுத்து பேட்டி. சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவையை சிறப்பாக நடத்துவதாக மு.க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்ததாகவும் வைரமுத்து கூறியுள்ளார். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ், முஸ்லிம் லீக் மற்றும் தாவேக இணைந்து செயல்படும் என அமைச்சர் ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் செல்வாக்கு பிற மாநிலங்களிலும் உயர்ந்துள்ள நிலையில் பிரதமரை தேர்தலுக்கு முன் தீர்மானிப்போம் என்று கூறியுள்ளார்.
தற்போது அமைச்சரவையிலும் பங்கேற்று அதிகாரத்திலும் பங்கேற்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தாவேக்குடன் இணைந்து பணியாற்றி வருகிறது. மேலும் அந்த தீர்மானத்திலே வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் நடைபெற இருக்கக்கூடிய இடைத்தேர்தலிலும் அதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய 2029 பாராளுமன்ற தேர்தலிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தாவேக்காவுடன் கூட்டணி தொடரும் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த நிலை நிச்சயமாக தொடரும். விஜய் அவர்களுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, தென்னிந்திய மாநிலங்கள் மாத்திரமல்ல, இன்ஸ்டாலாம் பார்க்குறீங்களா இல்லையா, வடநாட்டில் ஹிந்தியிலலாம் ஒரு போஸ்டர் வந்துகிட்டு இருக்கு. அவருடைய முகம் இந்திய அளவில் பெரிய அளவில் அவருக்கான தாக்கம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இது இருக்கக்கூடிய லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சிக்கு வரைக்கும் தமிழ்நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த முதலமைச்சர் அவரை இந்திய அளவில் ஒரு பிம்பமாக காட்ட வேண்டிய தேவை வந்திருக்கு. நம்ம காட்ட வேண்டிய தேவையில்லை. மக்கள் எடுத்துட்டு போறாங்க, மக்கள் விரும்புகிறாங்க. அது அனைத்தும் வரக்கூடிய 29 தேர்தல் எதிரொலிக்கும். தாவேக்க அமைச்சர்கள் லஞ்சம் வாங்குவதாக நயினார் நாகேந்திரன் கூறிய குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ஸ்ரீநாத் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கவனத்தை ஈர்க்க ரீல்ஸ் போடுவதாக சாடிய அமைச்சர் பாஜகவின் பேச்சுக்கு தக்க பதிலடி தருவோம் என்றார். சும்மா பேசணும்ல, அவங்களுக்கு ஃபோக்கஸுக்கு ஏதாவது அவங்களுக்கு ரீல்ஸ் போடுறதுக்கு ஏதாவது பேசுவாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பட் பார்ப்போம், என்ன அவங்களால முடிஞ்சதை செய்யட்டும், நாங்கள் அதுக்கு கவுண்டர் வச்சிருக்கோம். கிணத்துக்கடவு தொகுதியில் போட்டியிட பிரபல இயக்குனர் சீட் கேட்டதாக அமைச்சர் ஆனந்த் கூறிய தகவலுக்கு லோகேஷ் கனகராஜ் மறுப்பு தெரிவித்துள்ளார். அமைச்சர் குறிப்பிட்ட நபர் தான் இல்லை என்றும் வேறு யாராக இருக்கும் என்றும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஆக்ரா ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் பெண் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் கூடுவாஞ்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட பெண் கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த ஹைதுல் நிஷா என்று தெரிய வந்ததை அடுத்து தலைமறைவான இருவரை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சமூக வலைதளங்களில் நடக்கும் சண்டைகளை கண்காணிப்பது காவல்துறையின் வேலை அல்ல என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தவறான பதிவுகளுக்கு பதிலாக மற்றொரு தவறான பதிவை செய்யாமல் FIR மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. TNPL கிரிக்கெட் தொடரின் இன்று நடைபெறும் முதல் போட்டியில் திருப்பூர் தமிழன்ஸ் மற்றும் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிகள் பல பரீட்சை. சென்னை சேப்பாக்கத்தில் மாலை 3:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் வெற்றி பெற்று புள்ளிகள் பட்டியலில் முன்னேற இரு அணிகளும் முனைப்பு. TNPL கிரிக்கெட் தொடரில் இன்று இரவு நடைபெறும் மற்றொரு லீக் போட்டியில் மதுரை பேந்தர்ஸ் மற்றும் நெல்லை ராயல் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. புள்ளி பட்டியலில் 2ஆம் இடத்தில் உள்ள மதுரையை நெல்லை அணி வீழ்த்துமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் 1,19,600 ரூபாய்க்கும் கிராம் 14,950 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர் செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கேரள நகரங்களுக்கான விமான கட்டணம் 3 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து கொச்சி, திருவனந்தபுரம், கோழிக்கோடு உள்ளிட்ட நகரங்களுக்கு கட்டணம் கணிசமாக உயர்ந்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. ஆவணி மாத முதல் சுபமுகூர்த்தம் மற்றும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை பூசந்தைகளில் பூக்களின் விலை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. நேற்று கிலோ 500 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ இன்று 1800 ரூபாய் வரையிலும், 300 ரூபாய்க்கு விற்ற பிச்சிப்பூ 1200 ரூபாய் வரையிலும் உயர்ந்துள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 10,579 கன அடியில் இருந்து 11,308 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 85.68 அடியாகவும் நீர் இருப்பு 47.85 TMC ஆகவும் உள்ள நிலையில் அணையில் இருந்து 2,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வேலூர் அருகே மோர்தானா அணையில் இருந்து நாளை மறுநாள் முதல் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நீர் திறப்பால் குடியாத்தம், கேவிக்குப்பம் பகுதிகளைச் சேர்ந்த 8,366 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி.
கோவை கோவில்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள விடுதிகளில் காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கும் வகையில் அதிகாலை முதல் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். கூடலூர் ஓவேலியில் 2 பேரை கொன்ற புலியை பிடிக்க 80 பேர் கொண்ட வனத்துறையினர் 7 இடங்களில் கூண்டுகள் அமைத்து தீவிர வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். ட்ரோன்கள், 38 கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் 13 தனிப்படைகள் மூலம் புலியின் நடமாட்டம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் அரசு சுற்றுலா மைய உணவக ஊழியர்களுக்கு 4 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. ஓணம் கொண்டாட முடியவில்லை என கூறியவர்களுக்கு மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி தனது சொந்த பணத்திலிருந்து 32 லட்சம் ரூபாயை வழங்கினார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெறும் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா நெதர்லாந்து அணிகள் மோதுகின்றன. இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது.